sa ni sa ri ma ga ma re ga ma pa ma ga re sa da da pa. புல்வெளி பெய்யும் சாரலை போல நீலம் குளிர் செய்யும் வான்மழை போல வான்வெளி உலவும் சூரியன் நிலவாய் தானென நினையா படைப்பும் நிலமாய் ஆசியும் அமைதியும் அகம் சேரவே இயேசு கிறிஸ்துவின் மனநிலை வேண்டும். ஆசியும் அமைதியும் அகம் சேரவே இயேசு கிறிஸ்துவின் மனநிலை வேண்டும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இறையேசுவில் அன்புக்கினியவர்களே, அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள், வாழ்த்துக்களை கூறி மரியாவிஷன் சார்பாக இறை வார்த்தை சிந்தனை ஜெபத்திற்காக அழைப்பதிலே மகிழ்ச்சி அடையேன். புதிய ஆண்டு புலர்ந்திருக்கின்றது. புதிய ஆண்டிலே நிறைய இறை வார்த்தையானது நம்முடைய இலக்குகள், நம்முடைய நோக்கங்கள், நம்முடைய குறிக்கோள்களை எல்லாம் தெளிவுபடுத்த வேண்டும், கூர்மைப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகின்ற அந்த பாணியிலே, அந்த நோக்கிலே சென்று கொண்டிருப்பதாக உங்களுக்கு நன்றாக தெரியும். எனவே இன்றைய இறை வார்த்தையும் அப்படித்தான். இன்றைய இறை வார்த்தையும் அருமையான ஒரு இறை வார்த்தையாக இருக்கிறது. ஆண்டவருக்காய் அர்ப்பணிப்போம் என்று சொல்லுகின்ற மைய சிந்தனையிலே இந்த இறை வார்த்தையை நாம் வாசிக்கின்றோம். இயேசுவை கோவிலில் அர்ப்பணித்தல். லூக்கா நற்செய்தி பிரிவு 2:22 முதல் 40 வரை உள்ள இறை வார்த்தைகளாக இருக்கின்றன. லூக்கா நற்செய்தி பிரிவு 2:22 40 வரை உள்ள இறை வார்த்தைகள். மோசேயின் சட்டப்படி தூய்மை சடங்கை நிறைவேற்ற வேண்டிய நாள் வந்தபோது குழந்தையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க அவர்கள் எருசலேமுக்கு கொண்டு சென்றார்கள். ஏனெனில் ஆண் தலைப்பேறு அனைத்தும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்படும் என்று அவருடைய திருச்சட்டத்தில் எழுதியுள்ளது. அச்சட்டத்தில் கூறியுள்ளவாறு 2 மாடப்புறாக்கள் அல்லது 2 புறா குஞ்சுகளை அவர்கள் பலியாக கொடுக்க வேண்டி இருந்தது. அப்போது எருசலேமில் சிமியோன் எனும் ஒருவர் இருந்தார். அவர் நேர்மையானவர், இறை பற்று கொண்டவர், இஸ்ராயலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்திருந்தவர். தூய ஆவி அவர் மேல் இருந்தார். அவருடைய ஆண்டவருடைய மெசியாவை காணும் முன் தாம் சாக போவதில்லை என்று தூய ஆவியால் உணர்த்தப்பட்டிருந்தார். அந்த ஆவியின் தூண்டுதலால் அவர் கோவிலுக்கு வந்திருந்தார். திருச்சட்ட வழக்கத்தின்படி செய்ய வேண்டியது குழந்தை இயேசுவுக்கு செய்து முடிக்க பெற்றோர் அதனை உள்ளே கொண்டு வந்தபோது சிமியோன் குழந்தையை கையில் ஏந்தி கடவுளை போற்றி, ஆண்டவரே, உமது சொற்படி அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்யும். ஏனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. இம்மீட்பை பிற இனத்தவருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி, இதுவே மக்களாகி இஸ்ராயலுக்கு பெருமை என்றார். குழந்தையை குறைத்து கூறியவை பற்றி அதன் தாயும் தந்தை வியப்புற்றனர். சிமியோன் அவர்களுக்கு ஆசி கூறி அதன் தாயாகிய மரியாவை நோக்கி, இதோ இக்குழந்தை இஸ்ராயல் மக்கள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாயிருக்கும், எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும். இவ்வாறு பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும், உமது உள்ளத்தையும் ஒரு வாழ் ஊடுருவும் என்றார். ஆசேர் குலத்தைச் சேர்ந்த பானுவேலின் மகளாகிய அன்னா என்னும் இறைவாக்கினர் ஒருவர் இருந்தார். அவர் வயது முதிர்ந்தவர், மணமாகி 7 ஆண்டுகள் கணவனோடு வாழ்ந்து கைம்பெண் ஆனவர். அவருக்கு வயது 84. அவர் கோவிலை விட்டு நீங்காமல் நோன்பிருந்து மன்றாடி அல்லும் பகலும் திருப்பணி செய்து வந்தார். அவரும் அந்நேரத்தில் அங்கு வந்து கடவுளை புகழ்ந்து எருசலேமின் மீட்புக்காக காத்திருந்த எல்லாரிடம் அக்குழந்தையை பற்றி சொன்னார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவை உமக்கு புகழ். இறையேசுவில் அன்புக்கினியவர்களை, ஆண்டவருக்காய் அர்ப்பணிப்போம் என்று ஒரு மைய சிந்தனையை கொடுத்த பொழுது நாம் எல்லாம் நினைத்திருக்கலாம்,
கடவுளுக்காக நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியது உண்மைதான். கடவுளுக்காக என்று சொல்லுகின்ற பொழுது கடவுளின் மக்களுக்காக, கடவுளின் இயற்கைக்காக, கடவுளின் படைப்புகளுக்காக, கடவுளின் சமூகத்திற்காக, மனித குலத்திற்காக நம்மை நாம் அர்ப்பணிக்க வேண்டும் என்பதுதான் மிகச்சிறந்த ஒரு கருத்தாக இருப்பதை பார்க்கின்றேன். எனவே இந்த ஆண்டவருக்காய் அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது ஆண்டவருக்காய் அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் நிறைய பேர்கள் இருக்கிறார்கள். ஆபிரகாம் ஆண்டவருக்காய் அர்ப்பணித்தார். எனவே தன்னை முழுவதும் அர்ப்பணித்த அவர் தன்னுடைய பிள்ளையை மகனையும் அவர் பலியாக்குவதற்கு தயாராக இருந்தார். மோசே ஆண்டவருக்கு அர்ப்பணித்திருந்தார். மோசே ஆண்டவருக்கு அர்ப்பணித்தார் என்றால் ஆண்டவருடைய மக்களுக்குடைய விடுதலைக்காக தன்னை முழுவதுமே அர்ப்பணித்தார். அது தொடர்ந்து வரக்கூடிய ஆரோனாக இருக்கலாம், மோசேயின் சகோதரியாக இருக்கலாம், இறைவாக்கினர்களாக இருக்கலாம். எனவே இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குழந்தையாக இருக்கின்ற பொழுது அவரை ஆலயத்திலே அர்ப்பணிக்கின்றார்கள். யூத சட்டத்தின்படி, மோசேயினுடைய சட்டத்தின்படி என்று அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த அர்ப்பணம் என்று சொல்லக்கூடியது கோவிலிலே பணி செய்ய வேண்டும் என்பதற்காக அல்ல. மாறாக கோவிலிலே அர்ப்பணிக்கப்பட்ட ஆண்டவர் இயேசு லூக்கா நற்செய்தியில் சொல்லப்பட்டிருப்பது போன்று எளியவர்களுக்கு நற்செய்தியை சொல்வதற்காக அர்ப்பணிக்கப்பட்டார். ஏழைகளுக்கு விடுதலையை கொடுப்பதற்காக அர்ப்பணிக்கப்பட்டார். அதுபோன்று வறியவர்களுக்கு வாழ்வு கொடுக்க வேண்டும் என்பதற்காக அர்ப்பணிக்கப்பட்டார். பார்வை இழந்தவர்களுக்கு பார்வையை கொடுக்க வேண்டும் என்பதற்காக அர்ப்பணிக்கப்பட்டார். எனவே ஆண்டவருக்காக அர்ப்பணிக்கப்படுகிறார் என்று சொல்லுகின்ற பொழுது ஏதோ ஆலயத்தில் இருந்து ஆண்டவரை போற்றி புகழ்ந்து கொண்டு மட்டும் இருக்கக்கூடிய ஒன்று அல்ல. மாறாக சமுதாயத்திலே தன்னை ஈடுபடுத்த வேண்டும் என்பதற்காக அர்ப்பணிக்கப்படுகின்றார். எனவேதான் இன்று எடுத்துக்காட்டாக அல்லது ஒரு அடையாளமாக மெழுகுதிரி எரித்து மெழுகுதிரிகளை ஏந்தி கொண்டு ஒளியின் விழாவாகவும் பவனி வந்து இந்த வழிபாட்டை நடத்துவது வழக்கமாக இருக்கிறது. எனவே மெழுகுதிரி ஏந்தி வந்து ஒளியின் விழாவாக பவனி வந்து ஆண்டவர் இயேசுவை காணிக்கை கொடுத்ததை நினைத்து விழா எடுக்கின்ற சபைகள் நிறைய இருக்கின்றன. மெழுகுதிரியை பற்றி நமக்கு நன்றாக தெரியும். தன்னை உருக்கி தன்னை இல்லாமல் ஆக்கிய மற்றவர்களுக்கு ஒளி கொடுக்கக்கூடிய ஒன்று. அதுபோலத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கையில் ஏந்தி கொண்டு சிமியன் சொல்லக்கூடிய வரிகளும் அவ்வாறு தான் இருக்கின்றன. புறையினத்தாருக்கு ஒளி கொடுக்கின்ற ஒளியாக, புறையினத்தாருக்கு வழிகாட்டுகின்ற வழியாக, புறையினத்தாருக்கு வாழ்வு கொடுக்கின்ற வாழ்வாக, புறையினத்தாருக்காக மக்களுக்காக அர்ப்பணிக்கின்ற ஆண்டவரின் குழந்தையாக அது கொடுக்கப்படுகிறது. எனவே தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பணியில் புறையினத்தாரை தேடி செல்லுகின்றார், ஒதுக்கப்பட்டவர்களை தேடி செல்லுகின்றார், ஒடுக்கப்பட்டவர்களை தேடி செல்லுகின்றார், யாரும் கண்டுகொள்ளாதவர்களை கண்டுகொள்ளுகின்றார், யாரும் அன்பு செய்யாதவர்களை அன்பு செய்கின்றார், யாராலும் பராமரிக்கப்படாதவர்களை பராமரிக்கின்றார், யாரால் பார்க்கப்படாமல் தள்ளப்பட்டவர்களை பார்க்கின்றார். இதுதான் அவருடைய தன்மையாக இருக்கிறது. எனவே மெழுகுதிரி தன்னை அழித்து உருக்கி மற்றவர்களுக்கு ஒளி கொடுப்பது போல இந்த மெழுகுதிரியாகிய இயேசு தன்னை அர்ப்பணிக்கின்றார், இயேசுவை ஆலயத்திலே அர்ப்பணிக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய அர்ப்பணத்தை பற்றி சிந்திக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்வும் அர்ப்பணிக்கப்பட்ட ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதுதான் மிக மிக பொருத்தமான ஒன்றாக இருக்கும். எனவே நாம் எல்லோரும் ஆண்டவருக்காக, அகிலத்திற்காக, அனைத்து மக்களுக்காக, அனைத்து இயற்கைக்காக, அனைத்து சமூகங்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்டவர்கள். காந்தியடிகள் எல்லா மக்களுக்காக வேண்டி தன்னை அர்ப்பணித்தார்கள். நெல்சன் மண்டேலா தன்னை எல்லா மக்களுக்குமாக அர்ப்பணித்தார். இன்று பாலஸ்தீனத்தில் போராடுகின்ற மக்கள் எதை உணர்த்துகின்றார்கள்? எழுச்சியையும் வீழ்ச்சியையும் உணர்த்துகின்றார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய போதனைகள் அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் வாழ்ந்த அதிகாரத்தில் இருந்தவர்கள், அந்தஸ்தில் இருந்தவர்கள், ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்தவர்கள், அரசர்கள், இவர்களுக்கெல்லாம் வீழ்ச்சியாக இருந்தது. கொடுக்கக்கூடிய ஒன்றாக, அதிர்வுகளை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருந்தது. பயமூட்டக்கூடியவராக இருந்திருக்கிறார். இயேசுனுடைய பிறப்பை கேட்டவுடன் எருசலேம் முழுவதும் நடுங்கிற்று, கலங்கிற்று என்று சொல்லப்படுகிறது. கலங்கி விட்டார்கள். எனவே அந்த அளவிற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய போதனைகள் இருக்கும் என்று அவர்கள் எதிர்பார்த்திருக்கலாம். அதுபோன்று அவர் போதிக்கின்ற பொழுதும் பரிசேயர்கள், மறைநூல் அறிஞர்கள், சட்ட வல்லுநர்கள் இவர்களெல்லாம் ஆச்சரியப்படுகின்ற விதத்திலே அவருடைய உள்ளத்திலே அதிர்வலைகளை உருவாக்குகின்றார்.
அதுபோன்று தான் அன்னை தெரசாளுடைய வாழ்க்கை. சுதந்திரத்துக்காக போராடி கொண்டிருக்கின்ற நிறைய மக்களுடைய வாழ்க்கை, நிறைய எழுத்தாளர்களுடைய வாழ்வு. நிறைய எழுத்தாளர்களை கொன்று குவித்து விடுகின்றார்கள், அதிரடியாக கைது செய்து சிறையிலே அடைத்து விடுகிறார்கள். அவர்கள் பேச முடியாது, எழுத முடியாது, வாழ முடியாது என்று சொல்லக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழுகின்ற அருமையான என் சகோதர சகோதரிகளை, ஆண்டவரை அர்ப்பணம் செய்த நாளை நினைத்து நாம் பெருமை கொள்ளுகின்ற பொழுது நாமும் பலருடைய எழுச்சிக்கு காரணமாக இருக்க வேண்டும். எழுச்சி வர வேண்டும், சுதந்திரம் வர வேண்டும், சமத்துவம் வர வேண்டும், அருமையான வாழ்வு எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும், எல்லோரும் எல்லாம் பெற்று வாழுகின்ற ஒரு சமத்துவ சமுதாயத்தை உருவாக்குவதற்காக நாம் உழைக்க வேண்டும். அதுதான் இன்றைய நாளிலே நமக்கு ஆண்டவர் கொடுக்கின்ற செய்தியாக இருக்கிறது. எனவே ஆண்டவருக்கு காணிக்கையாகிவிட்டேன், புனிதமாகிவிட்டேன் என்று, கடவுளுக்கு உரியவனாகிவிட்டேன் என்று சொல்லி கொண்டு இருப்பதில் அர்த்தமில்லை. மாறாக அன்றாடம் காட்சிகளுடைய வாழ்க்கையில் ஈடுபட்டு அவர்களுக்கு வாழ்வு கொடுக்க வேண்டும். அதற்காக நாம் ஜபிப்போமாக. எங்களை எல்லாம் பாசத்தோடு படைத்து பராமரித்து வருகின்ற எங்கள் நல்ல தந்தை இறைவா, இந்த வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மரியாவிஷனை பார்த்து கொண்டு, கேட்டுக்கொண்டு, சிந்தித்து கொண்டு, தியானித்து கொண்டு, ஜபித்து கொண்டிருக்கின்ற உம்முடைய அன்பின் பிள்ளைகளுக்காக வேண்டுகின்றோம். அனைவரையும் ஆசீர்வதித்தருளும். அவருடைய உள்ளங்களை தொட்டு ஆசீர்வதியும். அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதித்து, குடும்பங்களில் இருக்கின்ற முதியவர்கள், நோயாளிகள், தனிமையில் இருக்கின்றவர்கள், குழந்தைகள், படிக்கின்றவர்கள், வேலை பார்க்கின்றவர்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜபிக்கின்றோம். ஆண்டவர் இயேசுனுடைய அருள்கரம் இவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகிறோம். ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியார் பெயராலே ஆமென்.